Hello future aspirants, happy Saturday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, asleep at the wheel on Tripur road accident. So, asleep at the wheel அப்படின்றது ஒரு idiom phrase. So, அந்த phrase-கான meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா not attentive or not alert. ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாம அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறது தான் asleep at the wheel. ஸோ எதில் சொல்லியிருக்காங்கன்னா on திருப்பூர் ரோட் ஆக்சிடென்ட். ஸோ ரீசண்டாக ஒன் டே முன்னாடி திருப்பூரில் ஒரு பெரிய ஒரு ரோட் ஆக்சிடென்ட் வந்து நடந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Even in a country inured to death and mayhem on its roads every day, Thursday's crash that killed 19 bus passengers on a national highway at Tirupur, Tamil Nadu comes as a shock. ஸோ நம்ம கண்ட்ரியில் எவ்வளவோ டெத்ஸ் இருந்தாலுமே இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய இறப்புகள் இருந்தாலுமே ரீசண்டாக நடந்த திருப்பூரில் நடந்த ஆக்சிடென்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கை உருவாக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் வந்து நேஷ்னல் ஹைவேல நடந்தது. இதில் வந்து 19 பேசஞ்சர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்யூட் அப்படின்றது accustomed to something, especially something unpleasant. Mayhem, violent or damaging disorder. ஸோ நிறைய வந்து ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் வந்து ரொம்பவே பாதிப்படைய வைக்குது. Every day, thousands board government-run and private buses for intercity travel, placing their lives in the hands of transport operators and the authorities whose duty is to guarantee road safety. ஸோ எப்போதுமே ரோட்ஸ்லலாம் வந்து கிட்டத்தட்ட thousands ஆஃப் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அண்ட் ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து அடிக்கடி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே யாரோட நம்பிக்கையில், எந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ரோட் சேஃப்டியால் தான். ஸோ அந்த ரோட் சேஃப்டி தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தடவையும் நம்மளை சேஃபாக ட்ராவல் பண்ணி கொண்டு வருது. Unfortunately, central and state officials feel like compulsion to do their duty when it comes to road safety. So, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சேஃப்டி வந்து எப்போ ரொம்ப சீரியஸாக கையில் எடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோர விபத்துகள் ஏற்படும் போது தான் அதை வந்து சரி செய்யணும், இல்லை இது இப்படி இருக்கு இப்படி தப்பா இருக்கு அப்படின்றது வந்து அப்பதான் வந்து எடுத்து இனிஷியேட்டே பண்ணுவாங்க. இல்லைன்னா யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ரோட் சேஃப்டி அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது இன்னமும் வந்து நம்ம கவர்மெண்ட்க்கு புரியல, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரலாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விபத்துகள் நடக்கும்போது தான் அதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்கும். Those whose lives were snuffed out on the journey from Bangalore to Ernakulam in a Kerala government bus should not become faceless additions to the list of fatalities on Indian roads. ஸோ இது வந்து அவங்களோட ஃபேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெங்களூர் டு எர்ணாகுளம் கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது. அவங்களோட ஃபேட்டா, அவங்களோட தலையெழுத்தா இந்த மாதிரி ஒரு இந்தியன் ரோட்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஃபெட்டாலிட்டிஸ் அப்படின்றது causing to death. ஸோ டெத் நம்பர்ஸ். In 2018, the toll was a staggering 1,51,417 lives. ஸோ இந்த ரோட் வந்து இப்போதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலை. 2018 இருந்தே நிறைய பேர் அதாவது கீழே விழுந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கு. அப்போ கூட கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. A preliminary inquiry points to human error involving the container lorry driver who is suspected to have fallen asleep at the wheel. ஸோ இதில் ஒரு சில சஸ்பெக்ஷன் வந்து இருக்கு. அந்த பஸ்ஸை வந்து ஆப்போசிட்ல கிராஷ் பண்ணது, அதாவது இடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் லாரி. ஸோ ஒருவேளை அந்த கண்டெய்னர் லாரி டிரைவர் வந்து ஃபாலன் அஸ்லீப் அட் த வீல். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு இடியம் ஃப்ரேஸ் விச் இஸ் நாட் பீங் அலர்ட். ஸோ ஒருவேளை அவர் அலர்ட்டாக இல்லையா அப்படின்றதான் இங்கே சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. The probe is also looking at whether the container was overloaded and lacked an assistant. ஸோ ஒருவேளை அந்த கண்டெய்னர் லாரி வந்து அதில் ஃபுல்லாக ஓவர்லோட் ஆயிருந்ததா அண்ட் அதுக்கு வந்து அந்த எப்போதுமே லாரி டிரைவர்ஸ்க்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க இல்லையா அப்படின்றதுலாம் ஒரு கேள்வியாக இருக்குது. It is reasonable to assume that a helper would alert a driver to danger.
ஸோ கண்டிப்பாக ஒரு அசிஸ்டன்ட் லாரியில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டோட வேலை என்னவா இருக்கும்னா அவங்கள கைட் பண்ணுவாங்க, டிரைவர்ஸை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ தட் டிரைவர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கண்டெய்னர் லாரி அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால டிரைவரோட 360 ஆங்கிள் டிகிரியில் வந்து அவரால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஸோ தட் assistant can help him. Whatever the proximate factors, the Tripur crash highlights the gap that India must bridge before it can hope to bring down road fatalities by at least half during the current decade. ஸோ என்ன ஃபேக்டாகவே இருக்கட்டுமே, ஸோ இப்போ நடந்த திருப்பூர் கிராஷ்ல இருந்து கவர்மெண்ட்க்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஆபத்தான நிலைமையில இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஆபத்தான ரோட் வந்து பார்த்தாலே தெரியுது அப்படின்னா அது கண்டிப்பாக உடனே வந்து பண்ணி முடிச்சிடணும், அந்த வேலைப்பாடுகள் வந்து பண்ணி முடிச்சிடணும், இல்லைனா which leads to fatalities. In fact, India is committed to achieving such a reduction under the UN Sustainable Development Goals, and the promise was reiterated by Union Transport Minister Nitin Gadkari recently at the third Global Ministerial Conference on Road Safety at Stockholm. ஸோ ரீசெண்டாக தான் வந்து யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கோலில் கூட இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் கோலும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெத்ஸ் ஃபெட்டாலிட்டிஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து எடுக்கப்படும் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. யாருன்னா யூனியன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்காரி வந்து ரீசெண்டாக தான் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆன் ரோட் சேஃப்டி வந்து எங்கே நடந்ததுன்னா ஸ்டாக்ஹோமில் நடந்தது. ஸ்டாக்ஹோம் வந்து த கேபிட்டல் ஆஃப் ஸ்வீடன். ஸோ அங்கே தான் வந்து இந்த மீட்டிங் நடந்தப்போ அவர் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இந்த ரோட் சேஃப்டியும் வருது அப்படின்றத வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. In spite of amendments made to the Motor Vehicles Act and new engineering standards enforced for vehicle safety, the risk on the roads is on the rise. ஸோ என்னதான் வந்து மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்டில் சில திருத்தங்கள் கொண்டு வந்திருந்தாலும் கூட ரோட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இன்னும் அதோட பாதிப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்கு. State governments responsible for enforcement remain apathetic and their derelict bureaucracies ignore safety laws in cities and highways. ஸோ இந்த மாதிரி ஹைவேஸ், ஸோ இருக்கக்கூடிய ஹைவேஸில் தான் வந்து நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி பேசஞ்சர் பஸ்ஸஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் ட்ராவலிங் பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கண்டெய்னர் லாரிஸாக இருக்கட்டும், எல்லாத்தோட கனெக்ட் வந்து ஹைவேஸில் இருக்கிறதுனால ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஹைவேஸில் தான். ஸோ அதெல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அந்த ரோட் சேஃப்டி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட்க்கு தான் போகும். The cost of such indifference is borne by families of victims in the form of bereavement, loss of income and enduring trauma. இது பெருசா இதால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா இதுல இறந்து போனவங்களோட ஃபேமிலிஸ் தான். ஸோ எத்தனை பேர் வந்து என்னென்ன ரீசனுக்காக அதில் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து உள்ள அடங்கியிருக்கு. Moreover, the economy is deprived of productivity and output. The latest World Bank assessment of India's loss from road accident, which was released at the Stockholm meet, points out the road users between 18 to 45 years constitute 69% of fatalities. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய எக்கனாமி தான் பாதிக்கப்படுது. அதில் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் அசஸ்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் லாஸ் ஃப்ரம் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அவங்களோட டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதில் 18 இயர்ஸ் டு 45 இயர்ஸ்க்குள்ள எவ்வளோ பேர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க அப்படின்றது வந்து 69% ஆஃப் ஃபெட்டாலிட்டிஸ். ஸோ 69% வந்து இறந்து போயிருக்காங்க. Also, 54% of deaths and serious injuries occurred mainly among vulnerable groups. So 54% of deaths வந்து எதுனால நடந்திருக்கு அப்படின்னு 69% டோட்டல், அதில் 54லேருந்து எதுனால நடந்திருக்குன்னா பெடஸ்ட்ரியன்ஸ், சைக்கிளிஸ்ட் அண்ட் டூ வீலர் ரைட்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றது நடந்து போகிறவங்க மேலே வந்து இடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. சைக்கிளில் போனவங்க, டூ வீலர் ரைடர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் தான் மெயினாக வந்து இறந்து போயிருக்காங்க. பஸ் ரைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் இது வந்து சீக்கிரமாக அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பெடஸ்ட்ரியன், சைக்கிளிஸ்ட் அண்ட் டூ வீலர் ரைடர்ஸ்.
In the bank's estimate, it will take an additional $109 billion of investment in 10 years to achieve a 50% reduction in road debts. ஸோ இந்த பேங்கோட எஸ்டிமேட் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ரோட் டெட்ஸ்லாம் அட்லீஸ்ட் 50% குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $109 பில்லியன் வந்து இப்போ ரோட்ஸ்லாம் கட்டுறதுக்கு, ஸோ நல்ல கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறதுக்கு, அந்த மாதிரிலாம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும் நிறைய ரோட்ஸ். ஸோ நம்ம பார்க்குறது வந்து திருப்பூர் ரோட். ஸோ இன்னும் எத்தனை ரோட்ஸில் வந்து இனிமேல் எவ்வளோ நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ அதை வந்து ஈஸியாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகும், அட்லீஸ்ட் 50% வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் $109 billion. Mr. Gadkari has focused on removing dangerous black spots on highways, making consultants and contractors liable for road conditions, and imposing stiffer penalties for traffic offences. So, இதில் Union Transport Minister Nitin Gadkari வந்து எதுலலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு ஹைவேஸில் அப்படின்னா, removing dangerous black spots on highways. ஸோ இந்த இமேஜில் வர பிக்சரை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த பிளாக் ஸ்பாட் பிக்சர், இந்த டேஞ்சர் சிம்பிள்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பிக்சரை வந்து நம்ம நிறைய இடத்துல ஹைவேஸில் பார்த்துருப்போம். ஸோ இதை ஏன் வந்து நிதின் கட்காரி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற கொஷின் நம்ம நிறைய பேருக்கு வரும். ஏன்னா இது டேஞ்சர் சிம்பிள் தானே, நம்ம போகிறப்ப பார்த்து போவோம்ல அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் இது ஏன் ரிமூவ் பண்ணணுன்ற ஃபோக்கஸ் அவருக்கு இருக்குன்னா, இதை ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அந்த ரோடை சரி செஞ்சுட்டு அந்த டேஞ்சர் சிம்பிளே வந்து நிறைய இடத்துல ரிமூவ் பண்ணிடணும். ஸோ எல்லாமே ஈஸி டிராவலிங்காக இருக்கணும். ஸோ எங்கேயுமே டேஞ்சர் சிம்பிளை பார்த்துட்டு குறைச்சிட்டு போகிறது, ஸோ நிறுத்தி போகிறது, நிதானமாக போகிறது அப்படி இருக்காமல் நார்மலாக நம்ம போகிற ஸ்பீட், அதாவது ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பீடாக கரெக்டாக போகணும் அப்படின்றது தான் அவரோட ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது மீன்ஸ் வெறுமனே ரிமூவ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரோடை வந்து சரி செஞ்சுட்டு, ஏன்னா அது டேஞ்சர் ரோட். பிகாஸ் ஏன் இந்த சிம்பிள் வந்து வைப்பாங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து, நிறைய டெத் ஈவெண்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட் ஈவெண்ட்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக அந்த சிம்பிள் வந்து வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது இன்னும் கேர்ஃபுல்லாக போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிம்பிள். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணும்போது அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது அவரோட ஃபோக்கஸாக இருக்கு. தி amended MV Act makes all this possible, but many state governments have balked at enforcing it. ஸோ MV Act அப்படின்றது மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் தான். ஸோ அதோட திருத்தங்கள் வந்து இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது they are hesitating. balked அப்படின்றது hesitate or be unwilling to accept. It is imperative that the center forms an empowered road safety board at the national level to advise states on all related concerns as envisaged under the MV Act and make state enforcement agencies accountable for safety. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சென்டர் வந்து எல்லா ஸ்டேட் போர்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்களோட ரோட் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ், அதாவது எந்த அளவுக்கு ரோட் சேஃப்டி இருக்கு, எத்தனை ஸ்டேட் எத்தனை இருக்குன்றத டேட்டாவை வந்து அவங்கள்ட்ட சொல்லி அண்ட் MV ஆக்டை வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் அப்பயாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்களா அப்படின்றத வந்து பார்க்க முடியும். டாபிக் 1ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செகண்ட் டாபிக் போகலாம். செகண்ட் டாபிக், டெரர் இன் ஜெர்மனி ஆன் ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ராம்பேஜ் நியர் ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ ஜெர்மனியில் நடந்த டெரரிசம் அட்டாக் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்ஃபர்ட் இஸ் தி சென்ட்ரல் ஜெர்மன் சிட்டி. ஸோ அந்த இடத்துல நடந்த டெரரிசம் அட்டாக் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். Wednesday's bloody rampage in Hanau town near Frankfurt by a suspected far-right extremist has heightened concerns over recurrent hate crimes in Germany, home to the largest number of immigrants from the recent refugee crisis. ஸோ வெனஸ்டே அன்னைக்கு நடந்த டெரரிசம் அட்டாக், ராம்பேஜ் அப்படின்றது வன்முறை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருக்காங்க. எங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற இடத்துல ஜெர்மனியில். ஸோ இந்த டெரரிசம் அட்டாக் திடீர்னு அங்கே நடக்க வேண்டியதுக்கு ரீசன் என்ன அப்படின்ற ஒரு சஸ்பெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் மெயினாக அவங்க குறிப்பாத்திருக்கிறது வந்து
immigrants. ஸோ அதாவது வேற நாட்டில இருந்து ஜெர்மனிக்கு வந்து பர்மனண்டா அங்க தங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இமிகிரண்ட்ஸை தான் வந்து ஃபுல்லா குறி வச்சிருக்காங்க. The incident coming just after 12 men were arrested for plotting attacks on mosques is a chilling reminder of the threats to peace and stability in an European powerhouse. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்ல வந்து அட்டாக் பண்ணதுக்காக 12 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே வந்து இந்த டெரரிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. அதுல இருந்து இதுக்கு ஒரு கனெக்ட் இருக்கா அப்படின்றது தான் ஒரு சஸ்பெக்ஷனா இருக்கு. In separate attacks, the perpetrator gunned down 9 people, including a pregnant woman and youngsters, in 2 local shisha bars before killing himself and his mother. So, separate attacks. வேற அட்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா perpetrator அப்படின்றது இந்த குற்றம் செஞ்சவங்க. ஸோ அவங்க தான் வந்து பர்பட்ரேட்டர். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 9 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அதில் வந்து யார் யாருன்னா இன்க்ளூடிங் அ ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸ். எங்கன்னா 2 லோக்கல் ஷிஷா பார்ஸ். ஸோ பார்ஸில் வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களையும் கில்லிங் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் மதர். ஸோ அவரையும் கொண்டுட்டு அவங்க அம்மாவையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே 9 பேரை வந்து கொலை பண்ணியாச்சு. Authorities have established the gunman's extreme xenophobic beliefs using online evidence, where the 43-year-old attacker had advocated the elimination of people across continents. Xenophobic அப்படின்றது having or showing a dislike of or prejudice against people from other countries. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வரவங்களுக்கு அகெயின்ஸ்டா அவங்களை ஏத்துக்க விருப்பம் இல்லாம இருக்கிறவங்க. ஸோ இந்த ஜெர்மனியில இருக்கிறவங்க வந்து இந்த பீப்புள் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க ஏத்துக்கல. ஸோ அதனால வந்து அந்த பர்டிகுலர் பீப்புள் வந்து ஏத்துக்கல. ஸோ எல்லாருமே ஏத்துக்கலன்னு இல்லை, அந்த பர்டிகுலர் யார் யாரெல்லாம் வந்து இந்த அட்டாக் வந்து செஞ்சாங்களோ ஸோ அவங்க ஏத்துக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வந்து நடந்திருக்கு. Crucial to investigators is the similarity of the lethal weapon wielded on Wednesday to that used in the 2016 Munich mall shootings. ஸோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு ஒரு சிமிலாரிட்டி வந்து தெரியுது. அதாவது இந்த வெனஸ்டே நடந்த இந்த அட்டாக்கும் 2016ல நடந்த மியூனிச் மால் ஷூட்டிங்க்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு சிமிலாரிட்டி வந்து தெரியுது. ஸோ இந்த தி கம்பேரிசன் ஹஸ் brought into focus the role of Germany's intelligence agencies. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து யார் வந்து இந்த சிமிலாரிட்டியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜெர்மனியோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து இது ரெண்டும் ரொம்ப சிமிலரா இருக்கே, அப்ப இதுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்குமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்காங்க. While they later have often stressed the growing number of actual and potential incidents they deal with, rights groups have called into question their level of efficiency. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும்போது questions வந்து அரைஸ் ஆகுது. ஸோ உங்களோட லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி என்ன, அப்போ ஏன் இவ்வளோ நாள் வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கல அப்படின்றது வந்து கேட்குறாங்க. The latest violence must awaken those who take the complacent view that the threat from the far right is concentrated in Germany's eastern regions. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து மெயினாக ஜெர்மனியோட ஈஸ்டர்ன் ரீஜன்லலாம் வந்து நடக்குது. காம்ப்ளசன்ட் அப்படின்றது அமைதியான, ஸோ ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி காம்ப்ளசன்ட் வியூ. ஸோ இந்த டோட்டலா இந்த டெரரிசம் அட்டாக்லாம் வந்து ஜெர்மனியோட ஈஸ்டர்ன் ரீஜன்ல தான் வந்து நடக்குது. The state of Hesse where Wednesday's attack took place was witness last year to the brutal murder of a Christian Democratic Union CDU official by a neo-Nazi. Walter Lübke was targeted for his courageous defense of Chancellor Angela Merkel's liberal refugee policy. So, the state of Hesse where Wednesdays took place, so Wednesday oda attack வந்து பாத்தீங்கன்னா was witness last year to the brutal murder. So இந்த மாதிரி நிறைய கனெக்ட் வந்து உருவாகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ப்ரூட்டல் மர்டர் ஆஃப் கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சான்சலர் ஏஞ்சலா மார்க்கெல் அவங்களோட ரெஃப்யூஜி பாலிசி, ஸோ அதுக்காக டார்கெட் பண்ணப்பட்டது வந்து வால்டர் லூப்கே. In 2017, the mayor of Altena in North Rhine-Westphalia province, knowing for admitting a larger share of asylum seekers
narrowing escaped a knife attack. ஸோ நிறைய இன்சிடென்ட்ஸ் 2017ல கூட த மேயர் ஆஃப் ஆல்டனா, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து லைட்டாக மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ தே எஸ்கேப்ட் ஃப்ரம் அ நைஃப் அட்டாக். These are evidently not isolated crimes, as the alternative for Germany, AfD, the country's largest opposition in the Bundestag, has stepped up its anti-Islam and anti-immigration campaign. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டி இஸ்லாம் அண்ட் ஆன்டி இமிக்ரேஷன்னா இஸ்லாமுக்கு அகெயின்ஸ்டாகவும் இமிக்ரேஷன் வேறு நாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இமிக்ரேஷனுக்கு அகெயின்ஸ்டாகவும் கேம்பெயின் நடத்துகிறாங்க. ஸோ போராடுறாங்க, வேணாம் இவங்க யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. பட் த ரீசன்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் Thuringia state have exposed divisions with the CDU on the approach to ward off the threat from the far right. ஸோ கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் யூனியன், ஸோ இவங்க தான் மெயினாக வந்து இதுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வேற எங்கன்னா துரிங்கியா ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. The local units move to side with the AfD to keep the left-wing Die-Link party out of power, force the resignation of the party chief and the country's defense minister Annegret Kramp-Karrenbauer. So left wing அப்படின்றது இடதுசாரி. ஸோ இந்த AfD வந்து to keep the left wing Die-Link party. ஸோ இவங்க எல்லாமே அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், ஸோ அவங்கள பத்தி பேசுறாங்க. Out of power forced the resignation of the party. ஸோ ரிசைன் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி தான் ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க இந்த பார்ட்டிஸை. அண்ட் த கண்ட்ரிஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஸோ அவங்களையும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான அனெக்ரெட் கிராம்ப்-கரன்பவுர் அவங்களையும் அப்படி தான் பண்ண வச்சிருக்காங்க. அ பார்ட்டி தட் இஸ் அதர்வைஸ் அ ஸ்டான்ச் சாம்பியன் ஆஃப் லிபரல் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் in the EU can ill afford to deter on a question of key importance to unity within Germany and across the EU. So staunch அப்படின்றது ரொம்ப பலமான, ஸோ இது தவிர இந்த பார்ட்டி வந்து ரொம்ப பலமான ஒரு பார்ட்டியாக தான் இருந்துட்டு வருது. டிட்டர் அப்படின்றது நடுங்க வைக்கிறது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி within the Germany and across the EU, European Union. Moreover, as a principal constituent of the European People's Party in the EU Parliament, the German CDU must wean the group away from hardline forces, especially in Hungary and Poland. These are lessons to be learned from the Hanau massacre. So wean அப்படின்றது be strongly influenced by something, especially from an early age. So younger ageல இருந்தே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, அதுதான் வந்து wean அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி CDU must be in the group away from hardline forces, especially எங்கன்னா ஹங்கேரி அண்ட் போலாண்டில். ஸோ இதிலிருந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரெண்ட்ஸ், ஸோ அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியில் எடுத்தே ஆகணும். ஸோ இல்லைனா இப்போ உள்ள அட்டாக் மாதிரி அடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஹனாவ் மசாக்கர் அப்படின்றது படுகொலை. ஸோ அங்கேருந்து இவங்க இந்த மாதிரி லெசன்ஸ் தான் வந்து கற்றுக்கிட்டாங்க. டாபிக் 2ஓட டிஸ்கஷன் முடிஞ்சிடுச்சு, அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.